விஜய் வந்து இந்த மாதிரி காவேரியை பற்றி கேட்டோன்னே தாத்தாவால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, சொல்லுங்கள் தாத்தா, ஆக்சிடெண்ட்டில் காவேரியும் வந்து உலகத்தை விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாப்பா, காவேரியும் வந்து உலகத்தை விட்டு போயிட்டாப்பா, நீ மட்டும்தான்ப்பா வந்து பொழைச்ச ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து காவேரி விட்டுட்டு போயிட்டான்னா இது யார் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாரு. அதை பார்த்து விஜய் கேட்டோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு தாத்தா. உடனே வந்து அது வந்து விஜய், சொல்லுங்கள் தாத்தா, அப்போ இது யாருன்னு தெரியுது அவங்களுக்கு அப்படின்னோடனே, இது காவேரி இப்படி இந்த ஃபோட்டோவில் வந்தான்னு பார்க்குறீங்களா? காவேரி எங்கே இருக்கா தெரியுமா? இப்போது என் குழந்தை இருக்கால, அவளுக்கு டீச்சராக இருக்கா, ஸ்கூல் மிஸ்ஸாக இருக்கா. இவ்வளோ நாள் என் குழந்தை சொல்லிட்டு இருந்தாலே என் மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும், என் மிஸ்ஸை பாருங்கள் டேடின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க மிஸ்ஸை பார்க்குறேன் நான். பார்த்தீங்கல்ல, காவேரி தான் அவளுக்கு மிஸ்ஸாக இருக்கா. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சொன்னது உண்மையா பொய்யா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கார் தாத்தா. உடனே வந்து என்னை மன்னிச்சுட்டு விஜய், காவேரி உயிரோடு தான் இருக்கா அப்படின்னா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் தாத்தா என்கிட்ட வந்து உண்மையை மறைச்சிங்க? காவேரி உயிரோடு இருக்கும்போது இவ்வளோ வருஷம் ஏன் தாத்தா என்னை காவேரி இல்லாமல் தவிக்க விட்டீங்க? சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து விஜய், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுப்பா, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிற காலம் வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா விஜய் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார் தாத்தா. இந்த மாதிரி வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுப்பா, அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து நீ உயிர் பழிச்சது பெரிய விஷயமா இருந்தது. காவேரி கூட ரொம்ப அடிபட்டுச்சுப்பா, அவளும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நான் அப்புறம் குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க அவளுக்கு தெரியாமல். இந்த சந்தர்ப்பத்தில் பாட்டி ரொம்ப பயந்து போயிட்டாப்பா. எப்படியும் வந்து அந்த சும்மாவே இருக்க மாட்டான், எப்போவுமே வந்து தொல்லை கொடுக்குறவங்க தொல்லை கொடுத்துட்டு தான்ப்பா இருப்பான். அதனால் வேறு வழியே கிடையாது. எப்படியாவது உன்னை காப்பாற்றணுன்னா அவங்க குடும்பத்துலேருந்து நாங்கள் காப்பாற்றியே ஆகணும். காவேரி குடும்பமும் வந்து உன் கூட இருந்துகிட்டே இருந்தால் அந்த பசுபதி சும்மாவே இருக்க மாட்டான்ப்பா. அதனால தான் நாங்கள் வந்து இந்த முடிவு பண்ணோம். பாட்டி தான் இந்த முடிவு பண்ணாங்க, எங்களெல்லாம் வாயடிச்சு போக வச்சுட்டாங்க. வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிரிஞ்சு இருந்தால் தான் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்பினாங்க. அதனால தான் நீ வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டோன்னே உங்ககிட்ட வந்து காவேரி பற்றி சொன்னாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போது காவேரி இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஏன் தாத்தா என்கிட்ட போய் சொன்னீங்க? அவள் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லலாம்ல, ஏன் இப்படி பண்ணீங்க? என் காவேரியை இப்படி பண்ணிட்டீங்களே தாத்தா, உங்களுக்கும் அவள் பேத்தி தானே தாத்தா, நீங்களும் காவேரியை என் பேத்தி நீங்கள் எப்படி சொல்வீங்க? அவளுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது தாத்தா? என்னையும் காவேரியும் பிரிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து கேள்வியெல்லாம் விஜய் கேட்டுகிட்டே போகிறாரு. தாத்தா என்ன பதில் சொல்லாமல் தவிக்கிறாரு. இங்கே பார் விஜய், உன் நல்லதுக்காக தான் இவ்வளவும் நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போவும் காவேரி உன் வாழ்க்கைக்கு வேணாம். இந்த 5 வருஷமாக நீ நிம்மதியாக இருக்க. நிம்மதியை காவேரி தேடி போய் நீயே கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க சித்தி. அமைதியாக இருக்கீங்களா சித்தி? என் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கா? என் வாழ்க்கையில் எப்போ நிம்மதி இருந்தது? இந்த 5 வருஷமாக நான் நரக வேதனை அனுபவிச்சிருக்கேன், அது உங்களுக்கு தெரியுமா? என் காவேரி இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வாழவே பிடிக்கல, அது உங்களுக்கு தெரியுமா? குழந்தைய காமிச்சு என்னை மடக்கிட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் குழந்தைக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படி பரிதவிக்கிறேன் தெரியுமா? அவள் தாய் இல்லாமல் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் எப்படி தவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? குழந்தையும் தாயையும் பிரித்து பொண்டாட்டியும் புருஷனையும் பிரித்து எல்லாரையும் பிரித்து இப்படி தவிக்க விட்டுட்டீங்களே, நீங்களா மனுஷங்க தானா? உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு விஜய் அப்படின்றார் தாத்தா, பேசாதீங்க தாத்தா, நான் உலகத்தில் யாரை வேணாலும் மன்னிப்பேன், ஆனால் கூட இருந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணுறவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்கள் 3 பேருமே பயங்கரமான துரோகிகள். பாட்டி வந்து சரியான துரோகி, ஆனால் அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டு என்கிட்ட தப்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் 3 பேரும் என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் இந்த ஜென்மத்தில் உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் தாத்தா. அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடையாத தாத்தா விஜய்ன்றாரு. விஜய் பேசாமல் போயிட்டே இருக்கார், அழுறாரு தாத்தா.